இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நன்றியறிதல் உள்ளவர்களாயிருப்போம். கொலோசையர் 3:15. நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளை நினைக்கும் போது நம்மால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதிலே நாம் உற்சாகமாய் இருக்க வேண்டும். நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். நன்றி செலுத்த காரணங்களை தேடியாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நல்லது. மேத்யூ ஹென்றி என்ற புகழ்பெற்ற வேதாகம விளக்க உரை எழுதுபவருடைய வேலட், அதாவது மணி பர்ஸ், ஒரு நாள் திருட்டு போனது. அன்று இரவு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கான காரணங்களை இவ்வாறு அவருடைய டைரியில் எழுதியிருந்தார். முதலாவது, இதுவரை என் வாழ்விலே யாரும் என்னுடைய பொருளை திருடினதில்லை, அதற்காக நன்றி ஆண்டவரே. இரண்டாவது, என்னுடைய பர்ஸை மட்டும்தான் எடுத்தான், என்னுடைய ஜீவனை எடுக்கவில்லையே, அதற்காக நன்றி ஆண்டவரே. மூன்றாவதாக, பர்ஸை எடுத்திருந்தாலும் அன்று பர்ஸில் பெரிய தொகை எதுவும் இல்லை, அதற்காக நன்றி ஆண்டவரே. கடைசியாக, என்னுடைய பர்ஸ் தான் திருட்டு போனது, ஆனால் நான் எந்த திருட்டும் செய்யவில்லை, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று எழுதினார். மன கஷ்டத்தோடு இருக்கும் போது நன்றி சொல்லுகிற உற்சாகத்தை இழந்து விடாமல் இருப்போம். நாமும் தேவனுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன் தந்து எங்களை பாதுகாத்த உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் இந்த உலகத்திலே மேன்மையான அறிவு, தேவனை அறிகிற அறிவை எங்களுக்கு நீங்க தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவனை அறிந்தது நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க தந்திருக்கிற சமாதானத்திற்காக, சந்தோஷத்திற்காக, நம்பிக்கைக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல அப்பா, நன்றி செலுத்துவதற்கான காரணங்களை தேடி ஆண்டவரை துதிப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.